Hi friends, welcome back to AHL Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 செட் லாங்குவேஜ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1.2 ரைட் த செட் ஆஃப் லெட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். அதாவது இங்கே வந்து 2 சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் வந்து எழுத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா, இங்கே கொடுத்துருக்க இந்த சென்டென்ஸில் இருக்க லெட்டர்ஸை வந்து செட்டு போட்டு தனித்தனியாக எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஒரே லெட்டர் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதை தான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே அசஸ்மெண்ட் பிரின்சிபல் அப்படின்னு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எடுத்து எழுதலாம். ஓகேங்களா? ரோஸ்டர் ஃபார்மில் எடுத்து எழுதலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வந்து அசஸ்மெண்ட். இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஃப்ளவர் ப்ராக்கெட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏன்ற லெட்டர் இருக்குது. ஏவை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஏ கமா நெக்ஸ்ட்டு வந்து எஸ் இருக்குது. எக்ஸை எழுதிக்கோங்க. திரும்பவும் எஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. திரும்ப ரிப்பீட் ஆகிற லெட்டரை வந்து நம்ம எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எஸ்ஸை வந்து விட்டுறணும். நெக்ஸ்ட்டு வந்து இ இருக்குது. இ எழுதிக்கோங்க. திரும்ப எஸ்ன்னு வருது. ஸோ எஸ் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ ரிப்பீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து எம் இருக்குது. எம்மை வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இ இருக்குது. இ வந்து நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ ரிப்பீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு என் இருக்குது. என் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டி இருக்குது. டி எழுதிக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸில் இருக்க லெட்டர்ஸை தனித்தனியாக செட்டுக்குள்ளே எழுதணும். ஓகேங்களா? ரிப்பீட் ஆகிற லெட்டரை நம்ம வந்து எழுதக்கூடாது. இதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல். ஸோ இதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பி இருக்குது. பி கமா நெக்ஸ்ட்டு ஆறு. நெக்ஸ்ட்டு ஐ வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு என் இருக்குது. நெக்ஸ்ட்டு சி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஐ வந்திருக்கு. ஐ ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். ஸோ ரிப்பீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பி இருக்குது. பியுமே நம்ம வந்து எழுதிட்டோம். ஸோ ரிப்பீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஏ இருக்குது. நெக்ஸ்ட்டு எல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எழுதிடணும். அவ்வளோதான். இது 2 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக வந்து வரும் இந்த சம்மு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 1.3 இஃப் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 2, 3, 4, 5, 7, 9, 11 ஃபைண்ட் என் ஆஃப் ஏ. அதாவது என் ஆஃப் ஏ வந்து ஒரு செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏவோட செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என் ஆஃப் ஏ அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் ஏ. அதாவது கொடுத்துருக்க செட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. அதுதான் வந்து என் ஆஃப் ஏ. அதாவது எலமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து செட்டுக்குள்ளே நம்பராகவும் இருக்கலாம், ஆல்ஃபபெட்ஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க செட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் வந்து என் ஆஃப் ஏ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் ஏ ஈக்குவல் டு 1, 2, செட் ஆஃப் 1, 2, 3, 4, 5, 7, 9, 11. ஓகேங்களா? ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, ஸோ இந்த செட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி எழுதணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 எலமெண்ட்ஸ் வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ என் ஆஃப் ஏவோட ஆன்சர் வந்து 8. ஓகேங்களா? ஸோ என் ஆஃப் ஏ அப்படின்னா வந்து கொடுத்துருக்க செட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி எழுதுறதா வந்து என் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இதுவுமே வந்து 2 மார்க்ஸில் கண்டிப்பாக வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து 1.7 ரைட் ஆல் த சப்செட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஏ கமா பி. அதாவது இங்கே வந்து ஒரு செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சப்செட்ஸ் வந்து எழுத சொல்கிறாங்க. சப்செட்டோட ஃபார்முலா வந்து 2 பவர் எம். ஓகேங்களா? ஸோ 2 பவர் எம். எம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த செட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி எழுதணும். 1, 2 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 பவர் 2. இந்த எம்மு தான் வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸு. எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து கவுண்ட் பண்ணி எழுதணும். அதுதான் வந்து எம்மு. ஓகேங்களா? ஸோ இங்கே 2 இருக்குது. ஸோ 2 வந்து நம்ம எழுதிட்டோம். 2 பவர் 2. 2 பவர் 2 அப்படின்னா என்ன? 2 இன்ட்டு 2. ஸோ 2 இன்ட்டு 2. 2 2s are 4. ஸோ நம்ம வந்து 4 சப்செட்ஸ் வந்து எழுதணும். ஓகேங்களா? இதுதான் வந்து சப்செட். ஓகேங்களா? ஸோ நம்ம 4 செட்ஸ் வந்து நம்ம எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஏ கமா பின்னு இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு வந்து நல் செட் வந்து எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ நல் செட் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து செட்டுக்குள்ளே இருக்க இந்த ஏபி ஃபஸ்ட்டு வந்து ஏ தனியாக செட்டு போட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு பிஏ தனியாக செட்டு போட்டு எழுதணும். அதுக்கப்புறமா ஏபி ரெண்டையும் ஒரு செட்டுக்குள்ளே எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நல் செட் எழுதணும். அதுக்கப்புறமா ஏ வந்து செட்டுக்குள்ளே எழுதணும். அதுக்கப்புறமா பிஏ செட்டுக்குள்ளே எழுதணும். அதுக்கப்புறமா ஏ கமா பின்னு ஒரே செட்டுக்குள்ளே எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சப்செட். ஓகேங்களா? இதே வந்து ஏ கமா பி கமா சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து நல் செட் எழுதணும். அதுக்கப்புறமா ஏ பி சி இது மூணையும் தனித்தனியாக செட்டுக்குள்ளே போட்டு எழுதணும். அதுக்கப்புறமா ஏ கமா பின்னு ஒரே செட்டுக்குள்ளே எழுதணும். அதுக்கப்புறமா பி கமா சின்னு இதை ரெண்டையும் ஒரு செட்டுக்குள்ளே எழுதணும். அதுக்கப்புறமா ஏ கமா சி அப்படின்ட்டு இதை ரெண்டையும் ஒரு செட்டுக்குள்ளே எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சப்செட்டு. சப்செட்டுக்கும் பவர் செட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது சப்செட் அப்படின்னா வந்து இந்த கொடுத்துருக்க செட்டுக்குள்ளே செட்டை வந்து தனித்தனியாக நல் செட்டு போட்டு தனித்தனியாக எழுதுதான் வந்து சப்செட்டு. இதே பவர் செட் அப்படின்னா வந்து இந்த கொடுத்துருக்கிறத வந்து நம்ம ஒரே செட்டுக்குள்ளே எழுதுறதா வந்து பவர் செட். ஓகேங்களா? சப்செட் அப்படின்னா வந்து தனித்தனியாக எழுதுறது. பவர் செட் அப்படின்னா வந்து மொத்தத்தையும் ஒரே செட்டுக்குள்ளே எழுதுறது தான் வந்து பவர் செட். ஓகேங்களா? இப்போ இதுவுமே வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக வந்து வரும். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 1.9 ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் அ செட் எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஏ கமா பி கமா சி கமா எக்ஸ் கமா ஒய் கமா இசட். ஓகேங்களா? அதாவது இந்த கொடுத்துருக்க செட்டுக்கு நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்டோட ஃபார்முலா வந்து 2 பவர் m. நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டோட ஃபார்முலா வந்து 2 பவர் m மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஏ கமா பி கமா சி கமா எக்ஸ் கமா ஒய் கமா இசட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் ஆஃப் எக்ஸ். என் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா வந்து என்ன? கொடுத்துருக்க எலமெண்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் வந்து என் ஆஃப் எக்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் அதாவது செட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் வந்து நம்பர் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். இப்போ இது வந்து என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 பவர் எம்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நமக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லை அப்படின்னா 2 பவர் எம் இதை வந்து நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஸோ எம் அப்படின்னா வந்து எதுவுமே இல்லை, இந்த என் ஆஃப் எக்ஸ் இதுதான் வந்து எம். ஓகேங்களா? ஸோ இதை எம்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லை அப்படின்னா 2 பவர் எம்னு எழுதலாம். எம்ன்றது வந்து இந்த என் ஆஃப் எக்ஸை தான் வந்து எம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? 2 பவர் எம். ஓகேங்களா? ஸோ எம்மோட வேல்யூ வந்து 6 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என் ஆஃப் எக்ஸ் தான் வந்து எம்மு. ஸோ இதோட வேல்யூ வந்து 6. ஸோ 2 பவர் 6ன்னு எழுதிக்கோங்க. 2 பவர் 6னா என்ன? 2வை வந்து 6 டைம்ஸ் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? 2 into 2 into 2 into 2 into 2. ஸோ இப்போ வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. ஓகேங்களா? ஸோ இப்போ 64 வந்து என்ன? 2 பவர் m அதாவது n ஆஃப் p ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 64. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் சப்செட்டோட வேல்யூ வந்து 64. ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து n ஆஃப் p ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. அப்படி இல்லைன்னா 2 பவர் m மைனஸ் 1. இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எழுத கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2 பவர் m மைனஸ் 1ன்னு எழுதிக்கோங்க. இது வந்து நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டோட ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து 2 பவர் m வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 2 பவர் m வந்து 64. ஸோ 64 எழுதிக்கோங்க மைனஸ் 1. ஸோ 64 மைனஸ் 1 63. ஓகேங்களா? அதாவது நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டோட வேல்யூ வந்து 63. ஓகேங்களா?
அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் இல்லை, இந்த 2 ஃபார்முலாவும் ஞாபகம் இல்லை அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நீங்கள் 2 பவர் எம்னு நம்பர் ஆஃப் சப்செட்டோட ஃபார்முலா வந்து 2 பவர் எம், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டோட ஃபார்முலா வந்து 2 பவர் எம் மைனஸ் 1. ஓகேங்களா? இந்த சம்முமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. ஓகேங்களா? நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.